20,000 rupeesக்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இவ்வளோ பைப் கிளீனர் வாங்கியிருக்கேன். இது மட்டுமா 20,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஸோ 57 பாக்கெட் பைப் கிளீனர் வாங்கியிருக்கேன். இதை தவிர நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ பைப் கிளீனர் அண்ட் ஜுவல்லரி மேக் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ், ஃப்ளவர் மேக் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே சவுகார்பேட்டை, டி நகர், இன்ஸ்டாகிராமில் நிறைய வெப்சைட் இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் சோர்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ ரூபாய்க்கு நான் சேல் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னா எங்கெங்கே வாங்கணும், எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டீட்டெயிலாக ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலி சவுகார்பேட்டை போயிட்டு நம்ம இவ்வளோ திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, அண்ட் இந்த பேகு ஃபுல்லாகவே மெட்டீரியல் தான், அண்ட் இந்த பை ஃபுல்லாகவும் மெட்டீரியல் தான் இருக்குது. என் வீடு ஃபுல்லாகவே மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேலே இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் அண்ட் இந்த 2 ஷெல்ஃப் ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் இருக்கும். அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அண்ட் இங்கேயுமே கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பேகு அந்த இந்த பை, இதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஷெல்ஃபு ஃபுல்லாகவே மெட்டீரியல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வீடு ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலுமே என்னோடய ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். நான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ட போகிறது இது எல்லாமே. ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். இன்னும் ஒரு ப்ராடக்ட் எதுக்காக வாங்கினேன்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு டிஸ்பிளே ஐட்டம்ஸ். ஸோ இதில் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சு டிஸ்பிளே பண்ணலாங்கிறதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மிரரு. ஸோ இது என்ன டைப்னா ஓப்பன் டைப் மிரர். ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் டைப் மிரரு, ஓகேங்களா. ஸோ இந்த மிரர் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, டபுள் சைடுமே நமக்கு மிரர் இருக்கும். ஸோ இது நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது ஹேண்ட்மேடாக நம்ம இதில் திங்ஸ் ஃப்ளாஸ் பண்ண போகிறோம் அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் போர்டு வாங்கியிருக்கேன். ஸோ உட்டன் கட்டர் மாதிரி இந்த மாதிரி கடையில் விற்குது. ஸோ இது நம்ம ஃப்ளவர் பேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு 5 பீசஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் 3 டைப் ஆஃப் க்ளூ வாங்கியிருக்கேன். ஸோ இது E8000, GSP 9000 அண்ட் இது T9000. ஸோ இந்த 3 க்ளூவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு க்ளூ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது இந்த B7000. ஸோ இது நான் மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாகிடும். ஸோ நூலாக வரும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த T9000 இப்போ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் க்ளூக்காகவே தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அதை பற்றி சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்டு இது நம்ம ஆக்சுவலாக மேக்னெட்டிக் சார்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணி இதில் வைக்கலாங்கிறதுக்காகவே இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஆன்டி டர்னிஷ் செயின்ஸு அண்ட் ப்ரேஸ்லெட்ஸ் இது எல்லாமே நான் பல்காக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டிசைனில் 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதை பற்றி செப்பரேட்டான வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இது ப்ரேஸ்லைட்ஸ், செயின்ஸு இந்த மாதிரி நிறைய பீசஸ் இருக்குது. அண்ட் இதுவுமே செயினு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே செப்பரேட் செயின்ஸு. இந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு குயிக்காக நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி காட்டலாங்கிறதுக்காக தான். ஸோ இது ஒரு ஷாப்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த பைப் கிளீனர்ஸ் எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் மேக்ஸிமம் இதில் இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த ஷாப்பில் நான் இந்த பேஸ்டல் கலர்ஸாக சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இது டார்க் கலர்ஸும் இருக்கும். 15 பேக்கெட்ஸ் இதில் வாங்கினேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இது ஆன்டி டர்னிஷ் ப்ரேஸ்லெட் செயின்ஸு. இது கிளிப் ஆன் டைப் ப்ரேஸ்லெட்ஸு. ஸோ இது வாங்கியிருக்கேன் ஒரு பேக்கெட். ஆக்சுவலாக 3 பேக்கெட் வாங்கணும், பட்ஜெட் இல்லாதனால ஒரே ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கிங் ஐட்டம் வாங்கினேன். ஸோ பேக்கிங் கவரில் இது இருக்கலே பெரிய சைஸ். ஸோ இது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் 100 பீஸு. அண்ட் இது கொஞ்சம் மீடியம் சைஸ். இது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய தளபதி விஜயோட ஜனநாயகம் டாலர் இருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்துட்டு இந்த முருகன் டாலர். ஸோ இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால ஸோ இது நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ யாராவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 டைப் ஆஃப் கட்டர் வாங்கினேன். ஓகேங்களா? ஒன்று வந்து சின்ன கட்டர், இன்னொன்று வந்து பெரிய கட்டர். பட் என்ன ஒரு மிஸ்டேக்னா இது வந்து 180 போட்டு வாங்கியிருக்கேன், இது 50 ருபீஸ் போட்டு வாங்கினேன். இது வந்து நான் சவுகார்பேட்டில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன், இது ஒரு ஷாப்பில் வாங்கினேன், இது ஒரு ஷாப்பில் வாங்கினேன். பட் நான் டி நகர் 2வது தடவை பர்ச்சேஸ் பண்ண போனப்போ இந்த சைஸ் கட்டர் வந்து ஜஸ்ட் 65 ருபீஸும், இந்த சைஸ் கட்டர் வந்து ஜஸ்ட் 35 ருபீஸும் அந்த ஷாப்பில் விட்டுட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஆல்ரெடி 2 கட்டர் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடையில் ஷாப்பில் எந்த கட்டருமே வாங்கலை. கைஸ் இது ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெம்மு. இது வந்து 500 பீசஸ் வாங்கியிருக்கேன் நான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 100, 200, 300, 400, 500, 600 பீசஸ் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே 50 பீசஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன செக் பண்ணி பார்க்கல, செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்ஸ், இது வந்து ஃபோன் சாம்ஸ். இது வந்து ஆக்சுவலாக 2 பேக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? அடுத்து ஃபோன் சாமுக்கான பீட்ஸு, இதுவும் வந்து 4 பேக்கெட்ஸ் கிட்டத்தட்ட நான் வாங்கியிருந்தேன். ஸோ 4 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து மேக்னெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்னெட் வாங்கியிருக்கேன். அண்ட் ஏ அல்ஃபபெட்ஸ் இல்லாதனால ஏ சாம்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் ஹூக் வந்து கோல்டன் கலரில் 2 பேக்கெட் வாங்கினேன். அண்ட் இது வந்து ஹூக், ஒரு டைப் ஆஃப் ஹூக் லாக்கு. ஸோ அதுவுமே ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அண்ட் ஐபின் இதெல்லாம் அண்ட் யூபின். ஸோ ஐபின் யூபின் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 to 6 பேக்கெட்ஸ்க்கு மேலே வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோவுமே நான் ஐபின் வந்து அதுக்காக வாங்கினது தான். அதுக்கப்புறம் 2 மீட்டர்ஸ் செயின் வாங்கியிருக்கேன். லாப்ஸ்டர் ஹூக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் வந்து சில்வரில் வாங்கியிருக்கேன். அண்ட் லாப்ஸ்டர் ஹூக் அகைன் கோல்டில். அண்ட் இது வந்து பேர்ல்ஸ், இதுவுமே ஃபோன் ஷாப்காக தான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஹேர் கிளிப் வாங்கியிருக்கேன். ஹேர் கிளிப் பேஸ் வந்து வாங்கினேன். வந்து நம்ம ஃப்ளவர் ஹேர் கிளிப் பண்ணுறதுக்காக, குட்டி குட்டி ஹேர் கிளிப் பண்ணுறதுக்காக இது வாங்கினது. ஸோ லாப்ஸ்டரில் சில்வர் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து இந்த பைப் வந்து இன்வெசிபிள் நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து ஹேங்கிங், நம்மளோட ஷாப்பில் வந்து ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கினேன். அப்புறம் இந்த த்ரெட்டு வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு கட்டர் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? க்ளூ கன் ஸ்டிக் இருக்குங்களா, அது வந்து 100 பீசஸ் ஈச் பேக்கெட் வரும். ஸோ வந்து நான் 3 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? 3 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் நான் பல்காக என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி பார்க்க போகிறேங்க. ஸோ இது வந்து பொக்கேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஷீட்டு, நெட்டட் ஷீட்டு. ஸோ இது வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் ஒரு பண்டில் சொல்லி வாங்கினேன். இதுலேயே வந்து சாண்டல் கலரும் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லோயிஷான ஹாஃப் ஒயிட் மாதிரி இந்த கலர்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம எல்லா பொக்கேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா பொக்கேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணால் இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான கலர்ஸ் வந்து இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ஆக்சுவலாக பொக்கேஸ்க்காக தான் வாங்கினேன். இந்த மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம வந்து பொக்கே செய்யும் போது இது வச்சு பொக்கே செய்யும் போது நல்லா யூனிக்காக தெரியும். ஸோ அதுக்காகவே நான் அதை வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஐட்டம்ஸும் மேக்ஸிமம் நீங்கள் பொக்கேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸாக தான் இருக்கும். இது வந்து பேர்ல் வச்ச ஒரு நெட்டட் கிளாத். ஸோ இதுலேயுமே வந்து நான் 2 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து பொக்கே ஷீட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து எவ்ரிடே லவ் யூ அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய எல்லோ கலர் பொக்கே ஷீட்ஸு. அப்புறம் பிளெயினில் ப்ளூ கலர் பொக்கே ஷீட்டு. அப்புறம் பிளெயினில் வந்து எல்லோ கலர் பொக்கே ஷீட் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேப்பர் டைப்பில் வரக்கூடிய பொக்கே ஷீட்ஸு. அண்ட் இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் மாதிரி தான் இருக்கும். இது பேப்பர் டைப் கிடையாது. அண்ட் அதுலேயே வந்து ஒரு மாதிரி பழைய காலத்து வின்டேஜ் பேப்பர் டைப் இருக்கு இல்லையா, அது ஒன்று வாங்கியிருக்கேன்.
அண்ட் அது தவிர பார்த்தீங்கன்னா ஒயிட்ல வந்து இதே மாதிரி எவ்ரிடே லவ் யூ ஸோ போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட் போட்டிருக்கக்கூடிய ஒரு பொக்கே ஷீட்ஸ். இது வந்து 1 2 3 4 5 ஷீட் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 5 ஷீட்ஸ் பொக்கே ஷீட்ஸ் இதில் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன்ஸ் பொக்கேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ரிப்பன்ஸ். இது வந்து ஆர்கன்ஸ்டா ரிப்பன். ஸோ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு 6 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 20 மீட்டர் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஒரு பேக்கெட்ஸ் ஒரு ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அரௌண்ட் 20 to 25 மீட்டர்ஸ் போல் இருக்கும். ஸோ இதுவுமே அது மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இதுவுமே பொக்கேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். அண்ட் இது வந்து சாட்டின் ரிப்பனு. சாட்டின் ரிப்பன் வந்து 1 inch ½ inch. இது வந்து 1 inch. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிளைன் டேப் வந்து பொக்கேஸ்க்கு யூஸ் பண்ணாமையா, ஸோ இது அதனால் வாங்கியிருக்கேன். எல்லாமே பைப் கிளீனராக தான் இருக்கும். ஸோ பைப் கிளீனில் வந்து லைட் எல்லோ அண்ட் டார்க் எல்லோஸ்லேயே நிறைய பீசஸ் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே நம்ம இதில் வாங்கினது தான். ஒரே ஷாப்பில் தான் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்லோஸ் முடிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒயிட்டு, டார்க் பிங்க், மெரூன், ரெட்டு, இது ஒரு வகையான க்ரீனு, அகைன் ரெட்டு தான் நிறையா வாங்கியிருக்கேன். ஆரஞ்ச், ஒயிட், ப்ளூ, அகைன் ஆரஞ்ச், பர்பிள் கலர், டார்க் பர்பிள், மெரூன். ஸோ 45 பீசஸ் இந்த ஷாப்பில் நான் வாங்கியிருக்கேன். 40 பீசஸ் இந்த ஷாப்பில் நான் வாங்கியிருக்கேன். மோஸ்ட் பிளாக், அகைன் எல்லோ, மெரூன், பிளாக், pink, red, again red, blue, purple, red, blue. ஸோ டோட்டலாக 10 பேக்கெட்ஸ் வந்து ரெட்டே தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ரோசஸ் அதிகமாக சோல்ட் அவுட் ஆகும். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ் அதிகமாக சோல்ட் அவுட் ஆகும். ஸோ அதனால ரெட்டு கலரே நிறைய வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து க்ரீன் டேப்பு 12 பீசஸ் ஒரு ரோல் இருக்கும். ஆக்சுவலாக நிறையா தான் கேட்டேன், ஒரே ஒரு பீசஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரே ரோல் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இந்த ப்ளூ, ஒயிட், மெரூன், அகைன் ரெட், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த க்ரீன். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்டுமே நம்ம அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, நான் வியூஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே நான் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹாப்பிலி ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஷாப்பில் அடிக்கடி விசிட் பண்ணி கேட்குற ஒரே கேள்வி, ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எப்போ வரும்னு வந்துருச்சுங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஷாப் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, லவ் யூ ஆல், டேக் கேர்.